ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபதினர்களே வணக்கம். இன்றைய தேதி 28/3/2019, கிழமை வியாழக்கிழமை. திதி அஷ்டமி திதி. இரவு 10:34 நிமிடம் வரை இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் காலை 10:10 வரை இருக்கிறது. முழுவதும் சித்தி யோகம். இன்றைய நாள் முழுவதும் சித்தி யோகம். வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகுகோலம். அஷ்டமி இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாளில் கவனமாக இருப்பதே நன்று. வழக்கமான செயல்கள் கிடையாது. புதிதான முயற்சிகள் எதுவும் தவிர்ப்பதே சிலாகியம். ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசினர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக இருப்பதே நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. முன்னோர் சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே சிலாக்கியம். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. சக ஊழியர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. அஷ்டமத்து சந்திரன் ஆரோக்கியத்தை கெடுக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானத்தை செய்வதே நன்று. கண்டிப்பாக சாட்சி கையெழுத்து தவிர்ப்பதே சிலாக்கியம். வழக்கமான செயல்களில் தடையதும் கிடையாது. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளுவதே நன்று. எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். தான் உண்டு தன்னுடைய வேலை என்று இருப்பதை சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். சகோதர ஒற்றுமை குறையும். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல முடிவுக்கு வருவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. தான் கொண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதை சிலாக்கியம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக இருப்பதே நன்று என்பதை உணர்வீர்கள். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பணவரவு நன்றாக உள்ளது. அரசு அனுகூலங்கள் உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசினியர்களே, பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். பணவரவு சுமார். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பதே நன்று. உற்றார்களிடத்திலும் பழகும் பொழுது கவனம் தேவை. உயர் அதிகாரிடம் பேசும் பொழுது கனிவுடன் நடந்து கொள்வதே சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்களும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை.
எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்வதே சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிறருடைய குடும்ப விஷயத்தின் தலையிடாமல் இருப்பது சிலாக்கியம். தான் முன்பு தன்னுடைய வேலையிட்டு இருப்பதே நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம். வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வதே நன்று. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுப செலவுகள் ஏற்படலாம். பணவரவுகள் உண்டு. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு. சேமிப்புகள் செய்து கொள்வது நலம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானத்தை செய்வது சிலாக்கியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது தவறு என்பதை உணர்வீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிறரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதை நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய தினம். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பதை நன்று. சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.